முதல்ல நாங்க இந்த எங்களது மகிழ்ச்சியை மனதார பகிர்ந்து கொள்க எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் இன்னைக்கு எங்களோட கோர் கமிட்டி கூட்டத்தில் மிகுந்த உற்சாகத்தை எங்களுக்கு அளித்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு மாலை கூட தொண்டர்கள் எல்லோரும் அவரை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதிய உற்சாகத்தை தமிழகம் பெற்றிருக்கிறது. அவர்கள் வருகை புதிய உற்சாகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. அதனால் தொண்டர்கள் எல்லோரும் உற்சாகமா இருக்கிறார்கள். 2026 எங்களது வெற்றியை நோக்கி எங்களது பயணம் இருக்கும். ஏனென்றால் இன்று நடப்பது விளம்பர அரசு தான். அன்னைக்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திய தேசம் முழுவதும் பேசுகிறார்கள். பேசும்போது இந்த மக்களுக்கு நல்லதையெல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு விளம்பரம் 6 கோடி 6 கோடி 6 கோடின்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்தவர்கள் இன்றைய நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளவு விளம்பரம். அந்த விளம்பரத்தை கூட்டி பார்த்தாலே எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் விளம்பரத்திற்கு. அதுவும் இன்று பாராட்டு விழா எதற்கு? ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வைத்தாகிவிட்டது. மறுபடியும் பாராட்டு விழா. அதுல வேற என்னன்னா மாநில சுயாட்சி நாயகன் வேற போட்டுக்கிறாங்க. அதுல என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது விளம்பர மோகம் மிக மிக அதிகரித்து விட்டது. மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் தினம் ஒரு பாராட்டு விழா, தினம் பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியில் நனைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேதனையில் வெந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, கரண்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அதனால் முதலில் அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இதைத்தான் சொல்கிறேன். அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஏதோ எல்லா பணியாளர்களுக்கும் நல்லது செய்வதை போல சொல்லிவிட்டார்கள். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவர்கள் என்ன செவி சாய்க்க வேண்டும், அதே மாதிரிதான் செவிலியர்கள். ஏனென்றால் இவர்கள் யார் மீதெல்லாம் கை வைக்கிறார்கள் என்றால் அடிப்படை மக்களுக்கு சேவையாற்றுபவர்களை தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களுக்கான சேவை பாதிக்கப்படும் என்பதுதான். அது செவிலியராக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்படையில் மக்களுக்காக சேவை செய்பவர்கள். அவர்களைத்தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அதனால் இவர்கள் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் அவர்களுக்காக பணி நிரந்தரம் செய்து தரப்படவில்லை. செய்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆக எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா பாராட்டு விழா, தினம் ஒரு பாராட்டு விழா. எதற்கு பாராட்டு விழா என்று எனக்கு தெரியவில்லை. இல்ல, ஏற்கனவே தமிழகத்துல ஒரு அதிகாரி அந்த மணல் கடத்தலை எதிர்த்து கேள்வி கேட்டார் என்பதற்காக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். பல பேர் இன்று தாக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு தர வேண்டும். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்காமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு மாலை பத்திரிகை வந்திருக்குது. ஜெயக்குமார் அவர்களது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டாங்க. அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல தான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் இன்னும் 1 ஆண்டாக இருக்கிறது. அவர்கள் கொலையாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி என்றால் பாதுகாப்பில்லை. சாமானியர்களுக்கும் பாதுகாப்பில்லை, ஆதீனங்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, இறைவனை துதிப்பவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. ஆதீனம் போன்றவர்களுக்கு கூட தாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதே இது வேறு துறையை சார்ந்தவர்களாக இருந்தால், வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் காட்டும் அக்கறை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மீது காண்பிக்கவில்லை என்பதையும் நாம் குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம். இல்ல, இதுதான் இப்ப காவல் அவர் கலந்துகிட்டாரா என்ன என்று தெரியாது. இவர்கள் பார்த்து சஸ்பெண்ட் செய்கிறாங்க. இன்னொன்று,
மதுரை என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருகிறது, இன்று பத்திரிகையாளர்களின் சுதந்திர தினம், பத்திரிகை உரிமை தினம். ஆனா நேற்றைய தினம் மதுரையிலிருந்து பத்திரிகை சகோதரர்கள் என்று சொன்னது மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவிற்காக கொடியேற்றம். எந்த பத்திரிகையாளர்களையும் உள்ள விட முடியாது. உள்ள விடணும்னா 20,000 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக எல்லா வருடங்களும் உள்ளே விடும்பொழுது இந்து மத பண்டிகைகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட கெடுபிடிகளை நடத்துகிறார்கள். இவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள். பத்திரிகையில தான் அவர் பார்த்தோமே, ஒரு பாட்டி ஏதோ சொல்லிச்சு, அந்த பாட்டியை தேடிட்டு இருந்தாங்க. அதனால பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி எங்க கட்சியை சார்ந்த சகோதரர், திருநெல்வேலியில ஒரு சகோதரர் பதிவு போட்டாருன்றதுக்காக அவரை கூட்டிட்டு போய் கடுமையாக அவரை தண்டித்திருக்கிறார்கள். அதே இது இவர்களை சார்ந்தவர்கள் இணையதளத்தில் எவ்வளவு மோசமாக எழுதுகிறார்களே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால பத்திரிகை சுதந்திரத்தை பற்றிலாம் இவர்கள் பேசவே கூடாது என்பது எனது கருத்து. பிரதமருடைய அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுட்டு ஒத்துப்பாங்களா? தமிழ்நாட்டு முதல்வருடைய அதிகாரத்தை ஆளுநர் எப்படி எடுத்துக்க முடியும்? ரப்பர் ஸ்டாம்ப் தான், அவர் ரப்பர் ஸ்டாம்ப் தான் பார்க்கணும். இல்ல, இப்படி ரப்பர் ஸ்டாம்பு, போஸ்ட்மேன் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தினம் ஒரு வாட்டி போய் அங்க கொண்டு போய் அவர்களோட மனுவை கொடுத்தவர்கள் தானே அவர்கள். அதனால் அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து. எந்த இடத்திலும் பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பது. அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பின்பற்றுபவர்களாக இருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். நடிகர் விஜய ஏற்பவர் பிஜேபி தான், அவரோட பிஜேபியால விஜய் பேச சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளம் உள்ளிட்ட விஷயங்களை யூஸ் பண்றாங்க. ஒரு நிகழ்ச்சி, ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை அதாவது விஜய் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார், பாஜகவும் கடுமையாக எதிர்க்கிறது. இன்று இவர்களுக்கு பதற்றத்தில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ அப்பதிலிருந்து பதற்றத்தில் இருக்கிறார்கள். விஜய் கடுமையாக எதிர்க்கிறார். இன்னும் விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் நான் சொல்றேன். அதுக்காக பி டீம் ஏ டீம்லாம் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எத்தனை டீம் வேணாலும் இவங்க வைத்துக் கொள்ளட்டும். ஆனா விஜய் என்ன டீம்னா திமுக எதிர்ப்பு டீம். திமுக எதிர்ப்பு டீம் விஜய், பாஜக திமுக எதிர்ப்பு டீம், அதிமுக பாஜக எதிர்ப்பு டீம். அதற்கு எங்களது அகில பாரத தலைவர்களும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் முடிவு செய்வார்கள். ஏன்னா எங்களோட தலைமையகம் மேல இருக்கு, அவங்க முடிவு செய்வாங்க.